வெல்கம் டு மை கிச்சன் ஸ்டோரிஸ். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வெஜ் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1.5 உலக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன அரிசி இருக்கோ எடுத்துக்கோங்க. பாஸ்மதி அரிசியும் சேர்த்துக்கலாம். பொன்னி அரிசி பச்சை அரிசி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. 1.5 உலக்கு போட்டிருக்கேன். 4-5 திருப்பு அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அலசிட்டு வந்தாச்சு. இது அரை மணி நேரம் ஊறட்டும். 2 துண்டு பெரிய துண்டா தோல் சீவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி துண்டு 3 பூண்டு முழு பூண்டு எடுத்து தோல் உரிச்சு வச்சிருக்கேன். 8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு கையளவு புதினா எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு சோம்பு பட்டையெல்லாம் மிக்சியில் போட்டு நுணுக்கி எடுத்துக்கலாம். பவுடரா 1.5 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். ஒரு நட்சத்திரப்பூ போட்டிருக்கேன். 4 பட்டைத்துண்டு போட்டிருக்கேன். 4-5 கிராம்பு போட்டிருக்கேன். 2 பட்டைத்துண்டு போட்டிருக்கேன். ஒரு 4 ஏலக்காய் இதோட சேர்த்துக்கலாம். இதை பவுடரை நுணுக்கி எடுத்துட்டு வந்துக்கலாம். பவுடரை நுணுக்கியாச்சு. ஒரு மூடி தேங்காய் எடுத்து திருகி எடுத்து வச்சிருக்கேன். இது பாலா புழிஞ்சு எடுத்து வச்சுக்குவோம். இப்போ தாளிச்சு விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 75 கிராம் அளவு வெண்ணெய் எடுத்துருக்கேன். அதை போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட நெய் இருந்தாலும் ஊற்றிக்கங்க. நெய் இல்லாதனால நான் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது நெய் பக்குவத்துக்கு உருகி வரட்டும். அப்புறம் நம்ம தாளித்து விட்டுக்கலாம். உருகிடுச்சு. இதோட 1.5 கரண்டி ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நுணுக்கி வச்சிருக்க பவுடரை இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா செவக்கிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கலாம். நல்லா செவந்துருச்சு. நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பச்சை வாசனை போக கிளறி விட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு போட்டு வதக்கையில் லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு வதக்கையில் அடி பிடிக்காது. ரொம்ப அடி பிடிக்காது. லைட்டாக லேசாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பச்சை மிளகாயை இதோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே அரைச்சி புடையில் நமக்கு
எதையுமே தூக்கி போடுற மாதிரியே இருக்காது, எல்லாத்தையுமே சேர்த்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். தூக்கி போடுறதுக்கே எதுவுமே இருக்காது. பட்டை சோம்பு எல்லாமே பவுடராக தான் நுணுக்கி போட்டிருக்கோம். புதினா தலையும் அரைச்சி தான் போட்டிருக்கோம். புதினாவையும் போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போக எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா எண்ணெயும் நெய்யும் ஊற்றி இருக்குது, நல்லா அது பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட கட் பண்ணி வச்சுக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு 5 தக்காளி பழமாக எடுத்து சேர்த்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதோட கல் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா தக்காளி மசிகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கரண்டியிலையே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் கரையும். இப்போ 1½ டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம். இப்போ மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். தயிர் இருந்தாலும் ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்குங்க. தக்காளியே கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்கிறதுனால நான் தயிர் சேர்க்கலை. பீன்ஸ் 150 கிராம் அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதோட இது கொஞ்சம் வேகட்டும். காய் அரை பதத்துக்கு வேகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைப்போம் மூடியை போட்டு. இப்போ பார்த்துக்கலாம் வெந்துருச்சான்னு. வெந்துருச்சு. அரை வேக்காடு இருந்தால் போதும். அரிசியோடு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் வெந்துடும். இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இதோட 1¼ கப்பு 1¼ உலக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1 உலக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒன்றரை உலக்கு அரிசிக்கு 2¼ உலக்கு ஊற்றிருக்கேன் தண்ணி. உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ க்ளோஸ் பண்ணி விட்டுருக்கோம். ஒரு கொதி வரட்டும்.
லேசாக கொதி வந்திருக்கு. இன்னும் நல்லா கொதிக்கட்டும். நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அப்புறம் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். அதோட அரிசியை நல்லா வடிகட்டிக்குங்க. தட்டை போட்டு தண்ணியே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. தண்ணி கொஞ்சம் இருந்தாலும் சாதம் குழஞ்சு போயிடும். பிரியாணி டேஸ்ட் இருக்காது. நல்லா சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை போட்டுக்கோங்க. பிரியாணி உதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எல்லா அரிசியும் போட்டாச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்குவோம் மூடியை போட்டு. நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிடும் இல்லாட்டி. கிளறி விட்டுட்டு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ விசில் போடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மட்டும் வச்சிருந்து இடையில கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் 2-3 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம் மூடியை போட்டு. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஃபுல்லாக வச்சோம்னாக்கா அடி பிடிச்சிரும். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா அடி வரைக்கும் கரண்டியை விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு வெந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு விசிலை போட்டு விட்டுக்கலாம். விசில் போட்டு 2 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். விசில் வர வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வைக்க வேணாம். ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு விசில் எடுத்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு மட்டன் பிரியாணி மாதிரி இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ தயிர் பச்சடி செஞ்சுக்கலாம். பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதோட கேரட் கொஞ்சம் சீவி போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம்.
தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. தயிர் புளிக்காத தயிராக எடுத்து ஊற்றிக்கோங்க. சால்ட் வெள்ளை சக்கரை ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மாதுளம்பழம் இருந்தாலும் போட்டுக்கோங்க, அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சக்கரை கொஞ்சம் போடையில் தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், லைட்டாக இனிப்பு சுவையோட. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நன்றிங்க.